ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு பருப்பு ரசம் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. வாங்க பண்ணலாம். ஃபஸ்ட் என்ன செய்யணும்? பாருங்க, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி ஊற போட்டிருக்கிறேன். இதை இதில் ஊற்றிடணும். அடுப்பில் போட்டுடணும். இதில் ஒரு தக்காளி, ஒரே ஒரு தக்காளி. இது வந்து எலுமிச்சம் சைஸ் புளி, பருப்பு ரசம், பருப்பு தக்காளி ரசம். இந்த தக்காளியில் போட்டுறேன். போட்டுடலாம். இதில் உப்பு போடலாம். அது கொஞ்சம் வேகட்டும். இது என்னன்னாக்கா மிளகு, சீரகம், ஒரு 3/4 ஸ்பூன் மிளகு, சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 பூண்டு. இது வந்து நல்லா அரைச்சி கல்லில் தட்டி வச்சுக்கணும். இந்த கல்லில் தட்டி இது வச்சுருக்குது. இது வந்து ரசத்துக்கு, பருப்பு தக்காளி ரசம். இது வச்சுக்கணும். இதில் ஒரு கருவேப்பிலை போட்டுட்டாக்கா கொஞ்சம் வேகட்டும். இது கொஞ்சம் நல்லா இந்த தக்காளி வேகணும், அவ்வளோதான். தக்காளி வந்துடுச்சுன்னா அவ்வளோதான். இப்போ இது புளியும் தக்காளி வெந்து போச்சு. தக்காளி வெந்துச்சு. இதை எடுத்து வச்சுட்டு குக்கரில் தாளிக்கணும். ரசம் இது வந்து பருப்பு வேக வச்சிருக்குது. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். இப்போ இதில் வந்து இது வந்து மிளகு, சீரகம், பூண்டு அரைச்சி வச்சுக்கிறேன். 3/4 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 பூண்டு. இது வந்து கொஞ்சம் வெந்தயம், இது வந்து பெருங்காயம். அந்த வெந்தயத்தை போட்டுடுறது. போட்டுட்டு கடுகு போடணும். இந்த பெருங்காயம் போட்டுடணும், கட்டி பெருங்காயம். சவுத் என்ன பண்ணிட்டு இந்த பூண்டு சீரகம் போட்டுடணும். நல்லா வதக்கணும். இப்போ என்ன செய்யணும், கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடணும். போடணும். அப்புறம் இந்த தக்காளியில் இருக்க தண்ணியை ஊற்றணும். இதை இப்போ இதற்கு தக்காளி, புளி வெத்தது, இந்த பருப்பில் இருக்கிற தண்ணி
ஊற்றிடணும் பருப்பு தண்ணி. பருப்பு வந்து நல்லா கடைஞ்சிடுவோம். பருப்பு இதில் ஊற்றிடணும். சூப்பரான ஒரு பருப்பு தக்காளி ரசம். புளி தக்காளி நல்லா பிசைஞ்சுக்கணும். ஊற்றணும். உப்பு போட்டாச்சு. இப்போ இதில் என்ன செய்யணும், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன், ஏன்னா மெழுகு காரம் இருக்கிறதுனால கம்மியாக போடும். மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், இது ஒரு கொதி நல்லா வரணும். இப்போ ரசம் கொதி வருது. ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இதான் கொதி வருது. சூப்பரான ஒரு பருப்பு தக்காளி ரசம் பண்ணி பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். வீடியோ வாட்ச் பண்ணதுக்காக தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.